அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சங்கைக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நாம் எல்லாம் இன்னைக்கு வாலிபத்தை அதிகம் விரும்புவோம். வயோதிகர்கள் கூட, வயது முதிர்ந்தவர்கள் கூட தனக்கு வாலிபம் ஏற்பட வேண்டும் என்கிற ஆசை எல்லோருக்கும் இருக்கும். இன்னைக்கு சின்ன வயசுலேயே ஒரு 35-40 வயசு நெருங்கக்கூடியவர்கள் கூட வயோதிக தோற்றத்தில் மாறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஆண்களும் பெண்களும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், பல காரணங்களை நம்மளால் சொல்ல முடியும். மிக முக்கியமாக சொல்லப்படுகிற பொழுது, இன்னைக்கு மனிதன் அவனுக்கு வயோதிகம் ஏற்படுவதற்குண்டான மெயினான காரணம் அவன் சரியாக தண்ணி குடிக்கிறது இல்லை. தண்ணீரை ஒரு மனிதன் தன் உடலுக்கு தக்கவாறு தண்ணீரை அவன் அருந்துவது கிடையாது. ஒரு ஆள் தன்னுடைய வெயிட்டை பொறுத்து தண்ணி குடிக்கணுங்க. இன்னைக்கு அந்த தண்ணி குடிக்கிறது இல்லைங்க. இப்போ நான் ஒரு 80 கிலோ இருக்கிறேன்னா நான் 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இதில் டீ காப்பி அதெல்லாம் தண்ணீரில் சேராது. அதை தவிர்த்து என்னுடைய உடலுக்கு தேவையான 4 லிட்டர் தண்ணீரை குடிக்கணும். ஒரு 20 கிலோ இருக்கக்கூடிய ஒரு சிறுவர் கண்டிப்பாக 1 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு குடிக்கணும். இன்னைக்கு இந்த தண்ணீர் குடிப்பது குறைந்ததுனால மனிதன் வயோதிக தோற்றத்தை சின்ன வயசுலேயே அவனுடைய தோல் சுருக்கம், முடி நரைப்பது, முடி உதிர்வது, இதெல்லாம் தண்ணி உடலில் சரியாக இல்லாததுனால, தண்ணியை சரியாக குடிக்காததுனால. இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகக்கூடிய பிள்ளைகள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஃபால்ட் இதுதான். அந்த பிள்ளைகள்கிட்ட நம்ம வாட்டர் பாக்ஸில் நம்ம தண்ணி கொடுத்து விடக்கூடிய தண்ணீரில் ஒரு 100 மில்லி 200 மில்லிக்கு அளவுக்கு அந்த பிள்ளைகள் குடிச்சிட்டு அப்படியே திரும்ப கொண்டு வருது. இன்னைக்கு தண்ணி குடிக்காதுன்னா சின்ன வயசுலேயே கிட்னி ஃபெயிலியர், யூரின் பிரச்சனைகள், பல்வேறு விதமான நோய்களுக்கு மக்கள் ஆளாக்கப்படுவதற்குண்டான காரணம் இந்த தண்ணி தான். அதனால யார் நம்ம தண்ணியை தன்னுடைய வயிற்றுக்கு தக்கவாறு குடிக்கலையோ நிச்சயம் அவருக்கு வயோதிகம் மிக விரைவாக ஏற்படும். ரெண்டாவதாக சொல்வதாக இருந்தால், நம்ம அதிகம் சுகர் சாப்பிட்றதுனால, இனிப்பு பண்டங்கள் அதிகம் நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு வயோதிகம் ஏற்படும். அதிகம் இனிப்பு பண்டங்கள் சாப்பிடுவதால் நமக்கு வயோதிகம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறது. அடுத்து சொல்லும்போது, நாம் தூக்க குறைபாடுகளும், இது ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு தண்ணீரில் நம்ம குறைபாடோடு இருக்கிறோமோ, தண்ணீரை எடுத்துக்கொள்வது எவ்வளோ குறைபாடு இருக்குமோ அதை விட ஒரு படி மேலில் போய் தூக்கம் இன்னும் மனிதனுக்கு சரியாக இல்லை. இன்னைக்கு முழுக்க ஒவ்வொருவர்களும் தூங்குவதற்கு நேரமே போகிறாங்க, ஆனால் போய் தூங்குறது இல்லை. அவர்கள் 1 மணி 12 மணி 11 மணிக்கு மேலாக சமூக வலைதளங்கள் இருந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய தூக்கத்தை பாழாக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிறதுனாலையும் வயோதிக தோற்றம் மிக விரைவாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்படும். அடுத்து நம்ம சொன்னா, இந்த எண்ணெய் பலகாரங்கள், ஜங்க் ஃபுட்டு, வறுத்து சாப்பிடக்கூடிய எண்ணெய் அதிகம் இருக்கக்கூடிய ஃபுட்டுகளை, உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்வதன் மூலமாக, உட்கொள்வதன் மூலமாக, சாப்பிடுவதன் மூலமாக நமக்கு மிக விரைவாக வயோதிக தோற்றம் ஏற்படும், உடல் சுருக்கங்கள் ஏற்படும். அடுத்து நமக்கு சொல்லும்போது, மது பழக்கமும் புகையிலை, அது எதுவாக இருந்தாலும், போதைப் பொருட்கள், மது, எதுவாக எந்த வஸ்துக்களாக இருந்தாலும் சரி, மது பழக்கம் உள்ளவர்களுக்கும் புகையிலை எடுத்துக்கொள்பவர்களுக்கும் நிச்சயம் மிக விரைவாக அவர்களுக்கு வயோதிக தோற்றம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து நம்ம சொல்லும்போது, மன அழுத்தம் அதிகம் உள்ளவர்கள், பல விஷயங்களை போட்டு மண்டையில போட்டு அதை சிந்திச்சு மன அழுத்தம் உள்ளவர்களுக்கும் மிக விரைவாக வயோதிக தோற்றம் ஏற்படும். அடுத்து சொல்லுவாங்க, மேக்கப் போடுறாங்க இன்னைக்கு தன்னுடைய அழகை வெளிக்காட்டுவதற்காக, தன்னுடைய இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த தன்னுடைய முக அழகை மாற்றி செயற்கையான முறையில் அழகை ஏற்படுத்தி மேக்கப்பின் மூலமாக அழகை ஏற்படுத்தக்கூடிய அந்த மேக்கப்பின் மூலமாகவும் மிக விரைவாக அவர்களுக்கு வயோதிக தோற்றம் ஏற்படலாம். அடுத்து மனிதனுடைய உடம்புக்கு தேவையான உழைப்பு இல்லாத நிலையிலே, இன்னைக்கு உழைப்பு ரொம்ப குறைவு. இன்னைக்கு உழைப்புன்னு சொன்னாலே, நம்முடைய உழைப்புனாலே இன்னைக்கு லேப்டாப்புக்கு முன்னாடி, கம்ப்யூட்டர்களுக்கு முன்னாடி, ஃபோனுக்கு முன்னாடி இருந்து கொண்டு நாம் சம்பாதிக்கக்கூடிய எந்த ஒரு உடல் உழைப்பும் இல்லாத இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது காலையிலையோ மாலையிலையோ நாம் வாக்கிங் போகணும், நடைப்பயிற்சியை மேற்கொள்ளும்.
கொள்ளாததுனால இன்னைக்கு நிறைய பேர் சின்ன வயசுலேயே 40 வயசுக்குள்ளாகவே வயோதிக தோற்றத்தை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோம். அடுத்து நம்ம சொல்றதா இருந்தா, அதிகம் கோபப்படக்கூடியவர்கள், எப்போதும் எதுக்கெடுத்தாலும் கோபம், வீட்டில், வெளியில, ஆஃபீஸில், ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல, எங்க சமூகத்தில், எங்க போனாலும் சின்ன விஷயமாக இருந்தால் அதிகம் கோபப்படக்கூடியவர்களுக்கு சீக்கிரம் வயோதிகம் ஏற்படும் என்று சொல்லி தருகிறார்கள். கடைசியா ஒன்று சொல்றேன், வயோதிகம் ஏற்படுறதுக்கு அதிகம் வெயிலில் நம்ம ஈடுபடுத்திக் கொள்வதால், வெயில் நம்முடைய உடம்புல அதிகம் படுவதால், வெயில் அதிகாலை வெயில் நம்முடைய உடம்புல படுறதுனால உடலுக்கு நல்லது நலவிருக்கிறது. ஆனால் அதிகமாக வெயிலுடைய தாக்கம் நம்முடைய உடம்பில் ஏற்படுகின்ற பொழுது தோலுக்கு சுருக்கம் ஏற்பட்டு வயோதிக தோற்றம் நமக்கு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இந்த விஷயத்தில இருந்து நாம் தவிர்த்து கொள்ளவில்லை என்றால் நமக்கு மிக விரைவாகவே வயோதிக தோற்றம் ஏற்படும். நான் எனக்கு ஒரு திக்ரை உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அந்த திக்ரு ஓதுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம், நம்ம அந்த டென்ஷன்லாம் சொன்னோம், டென்ஷன் இருப்பவர்களுக்கு, கோபம் இருப்பவர்களுக்கு, கவலை இருப்பவர்களுக்கு வயோதிகம் ஏற்படும் சொன்னோமே, அந்த கவலைகளும் டென்ஷனும் துக்கங்களும் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்கரை நான் சொல்லித்தர்றேன். அந்த திக்கரை சொல்றதுனால கவலையும் நீங்கும், நெருக்கடியும் நீங்கும், அதிகமான முறையில் நமக்கு பொருளாதார பரக்கத்து ஏற்படும், செழிப்புகள் ஏற்படும். அது என்ன திக்கர்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். பாவ மன்னிப்பு இருக்கிறதே, பாவ மன்னிப்பு தேடுறதுனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கணும் குர்ஆன் சொல்லுது. மழை இல்லாத பிரதேசங்களில் மழை ஏற்படும் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. அப்போ அந்த இஸ்திக்ஃபார் என்பது நம் பாவங்களை மன்னிப்பதற்கு மட்டுமல்ல, நம்மை சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு சேர்ப்பது மட்டுமல்ல, சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுத் தருவது மட்டுமல்ல, பாவ மன்னிப்பினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்னன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மல்லஸிமல் இஸ்திக்ஃபார, யார் இஸ்திக்ஃபாரை அவசியமாக்கிக் கொள்கிறார்களோ, அதிகப்படுத்துகிறார்களோ, அவர்களுக்கு மின் குல்லி லியக்கின் மஹ்ரஜா, எல்லா நெருக்கடிகளில் இருந்தும் அவர்களுக்கு வெளியேறக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். வமின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, எல்லா கவலையிலிருந்தும் அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும். வரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், கணக்கில்லாமல் அவர்களுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பான். ரிஸ்கினுடைய அபிவிருத்தி அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தும். அவர்கள் எண்ணி பார்க்காத அளவுக்கு அவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், ரிஸ்கில் அபிவிருத்தி ஏற்படும். இதனால ஒரே ஒரு திக்ர், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பது. ஆகையால் அன்பு சகோதரர்களே, நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவம் செய்யாதவர்கள், பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள், புனிதர். அந்த புனித நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு நாளைக்கு 100 முறை இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறார்கள். நாம் ஒரு நாளைக்கு எத்தனை பாவங்கள், நன்மைகளை விட ஒவ்வொரு நேரமும் அதிகம் பாவங்கள் செய்யக்கூடிய நபர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நாம் எவ்வளவு இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும்? குறைந்தபட்சம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த 100 இஸ்திக்ஃபாரை வளமையாக்குவதற்குண்டான நசீபை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.